இந்த போராக்களுடைய பள்ளிவாசல், மதரசாக்கள், தர்காக்கள் எல்லாம் வந்து வக்ஃப் வாரியத்தில இருக்காது. இவங்க தனி ட்ரஸ்ட்டாகத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, செயல்பட்டுட்டு வர்றாங்க. வக்ஃப்ல சேர்க்கப்படவே இல்ல. ஷியாக்களுடைய இது வக்ஃப்ல இருக்கிறது. ஷியாக்களுடைய பள்ளிவாசல் நிறுவனங்கள் எல்லாம் வக்ஃப் போர்ட்ல இருக்கிறது. அதுல ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய இந்த போராக்களுடைய எந்த பள்ளிவாசலும், எந்த மதரசாவும் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாரி அமைத்துக் கொண்டு, ஆரம்பத்தில வக்ஃப் போர்ட பிரிக்கும் பொழுதே, இவங்களுக்கு அந்த ஆளுங்கட்சியோட எப்பவுமே நெருங்கின தொடர்புல இருப்பாங்க. அந்த செல்வாக்க பயன்படுத்திக் கொண்டு வக்ஃப் போர்ட்ல அவங்க சேரல. அந்த சுதந்திரம் பெறும்போது வக்ஃப் போர்டு அமைக்கும் பொழுது, எங்கள தனியா விட்டு நாங்க சிறுபான்மையா இருக்கிறோம். நாங்க அதில போய் சேர்ந்தோம்னு சொன்னா, எங்களுடைய நிலைப்பாடுலாம் மாறிரும். எங்க சொத்துக்கள் எல்லாம் வேற மாரி பயன்படுத்திருவாங்க. நாங்க சேர மாட்டோம்ன்னு சொல்லி, அது அரசாங்கத்தில ஒப்புதல் வாங்கி, இவர்கள் தனி ட்ரஸ்ட்டாக இயங்குகிறார்கள். இவங்களுக்கு வக்ஃப் மசோதாவுக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் வக்ஃப் வாரியத்தில ஓகே, இவங்க ஓகே. இருந்தா தான் இத பத்தி பேசணும். வக்ஃப் வாரியம்னு இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்கிறானே, இந்த சட்டத்தின் கீழ இவர்கள் இதுவரைக்கும் இருக்கவே கிடையாது. இவங்களுடைய எந்த ஒரு சொத்தும் வக்ஃப் போர்டுக்கு அண்டர்டேக்கிங்ல வந்ததே கிடையாது. அவங்க தனி ட்ரஸ்ட்டாகத்தான் என்ன செய்றாங்க, அத வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இப்ப கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில வந்து போராக்களையும் சேர்க்கிறாங்க.